ஏலக்காய் பல வகைகளில் இயற்கை மருந்தாக பயன்படுகிறது. ஏலக்காய் விதையில் புரதச்சத்து, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு சத்து, சோடியம், விட்டமின்கள் A, B, C அடங்கியுள்ளன. மேலும் இவை பித்தம் அகற்றி நரம்பு தளர்ச்சியை நீக்கி வலுப்படுத்தும் தன்மையுடையது. இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்தும். ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் ஏற்றது. சுவாச கோளாறுகளை போக்கும் சக்தியும் ஏலக்காய்க்கு உள்ளது. வாகனங்களில் பயணிக்கும் போது தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்றவை ஏற்படுபவர்கள் 2 ஏலக்காயை வாயில் போட்டு மென்று கொண்டிருந்தால் இந்த தொல்லை ஏதும் ஏற்படாது. ஏலக்காய் வாய் சுகாதாரத்திற்கும் வாய் ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது. பல்வலி, ஈறுகளில் ஏற்படும் வீக்கத்தை கட்டுப்படுத்தலாம். சுயிங்கம், சிக்லெட், சாக்லேட் என எதையாவது வாயில் போட்டு அசை போடுவதால் எந்த பலனும் இல்லை. அதற்கு பதிலாக ஏலக்காயை வாயில் போட்டு மென்று சாப்பிடுவது நல்லது. ஜலதோஷம், இருமல், தொடர்ச்சியான தும்மலால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காய் கஷாயம் பருக வேண்டும். ஏலக்காயில் தயாரிக்கப்படும் எண்ணெய் சரும நலனுக்கு ஏற்றது. குழந்தைகளுக்கு மசாஜ் செய்யும் எண்ணெயில் சிறிதளவு கலந்தும் பயன்படுத்தலாம். அஜீரணத்தால் அவதிப்படுபவர்கள் ஏலக்காயை மிளகுடன் சேர்த்து நெய்யில் வறுத்து பொடி செய்து சாப்பிடலாம். ஏலக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பசியே ஏற்படுவதில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும், ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். நெஞ்சில் சளி கட்டி கொண்டு மூச்சுவிட சிரமப்படுபவர்களும், சளியால் இருமல் வந்து அடிக்கடி இருமி வயிற்று வலி வந்தவர்களுக்கும் கூட ஏலக்காய் நல்ல மருந்தாக அமையும். ஏலப்பொடியுடன் மிளகு பொடி சேர்த்து சிறிது துளசி சாறில் சேர்த்து குடித்தால் கடும் கபம் இலகி வெளிப்பட்டு நலம் உண்டாகும். பக்க விளைவு இல்லாத இயற்கை மருந்து இது. ஏலக்காய் தூள், டீ தூள் இரண்டையும் சேர்த்து டீ தயாரித்து அத்துடன் தேன் சேர்த்து தினமும் 2 வேளை பருகி வர நரம்புகள் வலுப்படும். தேனுடன் ஏலக்காய் தூள் கலந்து சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும். நரம்புகள் நன்கு இயங்கும், வலிமையடையும். அன்னாசி பழச்சாறுடன் ஏலக்காய் தூள் சேர்த்து பருகி வர சிறுநீரக கோளாறுகள் குணமாகும், நீர்க்கடுப்பும் நீங்கும். ஏலக்காய வாசனைக்காக தான் பயன்படுத்துறதா பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏலக்காய் பல நோய்களை குணமாக்கும். ஏலக்காய எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சில பேர் அஜீரண கோளாறால ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஏலக்காய் பொடிய ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வந்தாலே போதும், அஜீரண கோளாறு சரியாயிடும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஏலக்காய், ஓமம், ஜீரகம் எல்லாத்தையும் சம அளவுக்கு எடுத்து லேசா அடுப்புல வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கணும். இதுல இருந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சாப்பிட்டாலே போதும், இந்த செரிமான பிரச்சனை சரியாயிடும். காய்ச்சல் வந்ததுன்னு வச்சுங்களேன், நிலவேம்பு இலைகள் ஒரு 4-5, கிராம்பு தூள் ஒரு 1/2 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 2, இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு 3 வேளையும் குடிச்சிட்டு வந்தா காய்ச்சல் குறையும். சில பேர் தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை நிறுத்துறதுக்கு 2 ஏலக்காய், 4 மிளகு, 1 வெத்தலை இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சா போதும். பித்தம் குறையறதுக்கு 2 ஏலக்காயையும் கொஞ்சம் பனவெல்லத்தையும் போட்டு சேர்த்து காய்ச்சி குடிச்சா போதும். தலைவலி இருந்ததுன்னா 3 ஏலக்காய், 4 கிராம்பு, வெத்தலை காம்பு இதை எல்லாத்தையும் கொஞ்சம் பால் விட்டு அரைச்சி லேசா அடுப்புல காமிச்சு சூடாக்கி நெத்தியில 10 போட்டா போதும், தலைவலி எல்லாம் போயிடும். மார்பு சளி இருந்ததுன்னு வச்சுங்களேன், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடிய நெய்யில கலந்து தினமும் காலையிலேயும் மாலையிலேயும் சாப்பிட்டு வந்தாலே போதும், மார்பு சளி குணமாயிடும். வறட்டு இருமல் இருந்ததுன்னா 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி தண்ணி விட்டு கொதிக்க வச்சு குடிச்சா போதும். சில பேருக்கு வெயில்ல அதிகமா அலையறதுனால தலை சுத்துறது, மயக்கம் இதெல்லாம் ஏற்படும். இதுக்கு 2 ஏலக்காயை தட்டி 1/2 டம்ளர் தண்ணியில போட்டு கஷாயமா காய்ச்சணும். அதுல கொஞ்சம் பனவெல்லத்தை போட்டு வெது வெதுப்பா குடிச்சா போதும், தலை சுற்றெல்லாம் உடனே நின்றுடும். வாயு தொல்லை இருக்குன்னு வச்சுங்களேன், 3 ஏலக்காயை பொடி செஞ்சு வெது வெதுப்பான தண்ணியில கலந்து சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னாடி குடிச்சா போதும், வாயு தொல்லையே வராது. விக்கல் தொடர்ந்து நிக்காம வந்துகிட்டே இருந்ததுன்னா 2 ஏலக்காய பொடி செஞ்சு அதோட கொஞ்சம் புதினா இலைகளையும் கலந்து தண்ணியில போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வந்தா போதும், விக்கல் நின்றுடும். வயிற்று போக்கு இருந்தாலும் அதையும் குணமாக்கிடும். சில பேர் பாத்தீங்கன்னா வயிற்று வலியால அவஸ்தப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க 2 ஏலக்காய்,
ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், சின்ன துண்டு சுக்கு, ஒரு 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் பொடிச்சு 2 கிராம் தேன்ல தினமும் 3 வேளை சாப்பிட்டு வந்தா போதும், வயிற்று வலி குணமாயிடும்.